الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த உம்மத்துடைய பல நூற்றுக்கணக்கான இமாம்களில் பிரபலமான 4 இமாம்களாகிய இமாம் அபு ஹனீஃபா நுஅமான் பின் சாபித் ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லா, இமாம் முஹம்மது பின் இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லா, இவர்களை குறித்து அவர்களுடைய வாழ்க்கை தொடர்பான சில குறிப்புகளையும், அதனைத் தொடர்ந்து கொள்கை தொடர்பாக சில தலைப்புகளை, மேலும் அந்த விடயத்தை குறித்து இந்த இமாம்கள் சொன்ன கூற்றுகள் என்ன என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கும் தலைப்பானது அவுலியாக்கள் விஷயத்திலே அவுலியாக்களுடைய கபறுகளை உயர்த்தி கட்டுவது, கபறுகள் மீது கட்டடம் கட்டுவது, அந்த கபரை சுற்றி பலவிதமான செயல்பாடுகளை இந்த காலத்தில் குறிப்பாக மக்கள் செய்து வருகிறார்களே, இது தொடர்பாக இந்த இமாம்களுடைய கொள்கை என்னவாக இருந்திருக்கும் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அன்பானவர்களே, அவுலியாக்கள் அல்லது சாலிஹீன்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசர்கள், நேர்மையானவர்கள், நல்லடியார்கள் என்று பொருள். நபிமார்கள் இருக்கட்டும் அல்லது சஹாபாக்கள் இருக்கட்டும், இவர்கள்லாம் நல்லடியார்கள், நேர்மையானவர்கள் என்று குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்ட உறுதியான ஒரு விஷயம். சஹாபாக்களுக்கு பிறகு ஒருவரை குறித்து நம்மால் 100% அடித்து உறுதியாக இவர் ஒரு நல்லடியார் என்று சொல்ல முடியாது யாரை பற்றியும். ஆனால் ஒருவருடைய சொல், செயல், ஒருவருடைய கொள்கை, இவைகளை பார்த்து என்ன செய்யலாம்? இவர் ஒரு நல்லடியாராக இருப்பார் என்று நம்பிக்கை கொள்ளலாம், ஆதரவு வைக்கலாம். சரி, யார் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் கொள்கையாலும் மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடியவராக இருக்கிறாரோ, பயபக்தி உள்ளவராக வாழ்கிறாரோ, இறையச்சம் உள்ளவராக வாழ்கிறாரோ, அத்தகைய நபரை பற்றி நம்முடைய உள்ளத்தில் இவர் ஒரு நல்லடியாராக தான் இருப்பார் என்கிற நம்பிக்கையும் வருகிறதோ, அப்படிப்பட்ட நல்லடியார்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள் விஷயத்திலே நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக, தேவைப்பட்டால் அவர்களை புகழ்ந்து பேசுவது, அதே போல நன்மையான காரியங்களில் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை பின்பற்றி செல்வது என்கிற 4 விதமான கடமைகள் என்று நாம் சொல்லலாம். இந்த 4 கடமைகள் நாம் செய்ய வேண்டும். அவுலியாக்கள், உண்மையில் அவுலியாக்கள், உண்மையிலேயே முத்தகீன்கள், இறையச்சம் உள்ளவர்களாக யார் வாழ்கிறார்கள் நமக்கு அப்படி தெரிகிறதோ, அப்படிப்பட்ட மக்கள் விஷயத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்காக அவர்களை நேசிக்க வேண்டும், தேவைப்பட்டால் அவர்களை புகழ்ந்து பேச வேண்டும், நன்மையான விஷயங்களில் அவர்களை பின்தொடர்ந்து நாமும் அதே பாதையில் பயணிக்க வேண்டும். உண்மையான அவுலியாக்களாக இருந்தால், அவுலியாக்கள் என்று சொன்னால் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் அத்தியாயத்திலே சொல்வது போல், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு, நேசர்களுக்கு துக்கமும் இல்லை, பயமும் இல்லை. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லதீன ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொண்டு, வ கானூ யத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆகவே அவுலியா என்று ஒருவரை குறித்து ஆதரவு வைப்பதற்கு, நம்புவதற்கு அவருடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும். அடிப்படை நிபந்தனை கொள்கை. அதற்கு அடுத்து பயபக்தியான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கொள்கையே சரியில்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் வலி ஆக முடியாது, அல்லாஹ்வுடைய நேசர் ஆக முடியாது.
சாலிஹீன்களில் ஒருவராக அவர் இருக்க வாய்ப்பே கிடையாது. கொள்கைதான் அடிப்படை நிபந்தனை. கொள்கையின் அடிப்படையில், ஈமானின் அடிப்படையில் தான் ஒருவர் அல்லாஹ்வை நெருங்க முடியும், அல்லாஹ்வுடைய நேசராக தன்னை ஆக்க முயற்சிக்க முடியும். ஆகவே கொள்கை, ஈமான் அடிப்படை. அடுத்து தக்வாவுடைய வாழ்க்கை, பயபக்தியான வாழ்க்கை. இந்த இரண்டு அடிப்படைகள் இருந்தால்தான் ஒருவர் வலியாக, சாலிஹீன்களில் ஒருவராக ஆக முடியும். ஆகவே கொள்கையின் அடிப்படையில், பயபக்தியான வாழ்க்கையின் அடிப்படையில் ஒருவரை நாம், இவர் அவுலியாவாக இன்ஷா அல்லாஹ் இருப்பார், சாலிஹீன்களில் நேர்மையானவர்களில் ஒருவராக இருப்பார், நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார் என்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை வருகிறது, ஒரு ஆதரவு வருகிறது என்று சொன்னால், அத்தகைய மக்களை குறித்து நாம் என்ன சொன்னோம்? அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அல்லாஹ்வுக்காக நேசியுங்கள், தேவைப்பட்டால் அவர்களை புகழ்ந்து பேசுங்கள், அவர்களை நன்மையான விஷயத்தில் பின்பற்றுங்கள். ஆனால் இப்போது சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் வரம்பு உண்டு, லிமிட் உண்டு. ஒருவர் நல்லடியார் மாதிரி வாழ்கிறார் என்கிற அடிப்படையில், அவரை நான் நேசிக்கிறேன் என்கிற அடிப்படையில் வரம்பு மீறியெல்லாம் புகழக்கூடாது. அவர்களை கண்ணியப்படுத்துகிறேன் என்கிற பெயரில் வரம்பு மீறியெல்லாம் புகழக்கூடாது, கண்ணியப்படுத்தக்கூடாது. வரம்பு மீறி அவரை நான் பின்பற்றுகிறேன் என்கிற பெயரில் வரம்பு மீறியெல்லாம் பின்பற்றக்கூடாது. இன்னார் ஒரு நல்லடியாராக இருப்பார் என்கிற நம்பிக்கையில் அவரை நான் புகழ்ந்து பேசுகிறேன் என்கிற பெயரில் அவர் நல்லவர், வல்லவர், மறைவானவற்றை அறிபவர் என்று சொல்லிவிட்டால், உதாரணத்திற்கு இது என்னது? வரம்பு மீறிய புகழ். மறைவானவற்றை அறிபவர் என்று சொன்னார். மறைவான ஞானம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒருவரை கண்ணியப்படுத்துகிறேன் என்கிற பெயரில், நல்லடியார்களை கண்ணியப்படுத்த வேண்டும், ஆனால் வரம்புக்குள் இருந்து கொண்டு கண்ணியப்படுத்துகிறேன் என்கிற பெயரில் அப்படியே டைரக்டா போய் சஜிதாவில் விழுந்து விட்டால், அவருக்கு முன்னால் காலடியில் தலையை சாய்த்து விட்டால், சிரம் பணிந்து விட்டால், இது வரம்பு மீறிய செயல். அவர் ஒரு நல்லடியார், பயபக்தி உள்ளவர், அவரை நான் பின்பற்றி நடப்பேன் என்கிற பெயரில் கண்மூடித்தனமாக அவர் தவறை சொல்லிவிட்டாலும், சில பிழையான கருத்துக்களை சொல்லிவிட்டாலும் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது, இது என்னது? வரம்பு மீறிய பின்பற்றுதல். அன்பானவர்களே, வரம்புக்குள் இருந்து கொண்டு இந்த கடமைகளை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மர்யம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நஸாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல் நீங்கள் என்னை புகழக்கூடாது. வரம்பு மீறி என்னை புகழக்கூடாது. நான் அல்லாஹ்வுடைய அடியார். ஆகவே நீங்களும் என்னை முஹம்மது அல்லாஹ்வுடைய அடியார், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரம்புக்குள் இருந்து கொண்டுதான் புகழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு சஹாபி வந்து ரசூலிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக நாம் சிரம் பணியலாமா, உங்களுக்காக சஜதா செய்யலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, செய்யக்கூடாது. அப்படி ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு சஜ்தா செய்வது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்திருந்தால், லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, கணவனுக்கு மனைவி சஜ்தா செய்ய வேண்டும் என்று நானே சொல்லியிருப்பேன். ஆனால் ரசூல் அவர்கள் அப்படி சொன்னார்களா? ஏதாவது ஒரு ஹதீஸ் உண்டா? கணவரை கண்ணியப்படுத்தும் விதமாக மனைவி அவ்வப்போது சஜ்தா செய்ய வேண்டும் என்று ரசூல் சொன்னார்களா? சொல்லவில்லையே. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய சகோதரர்கள் சஜ்தா செய்தார்கள். கண்ணியம் கான சஜ்தா. இது இபாதத்துக்கான சஜ்தா கிடையாது, வணக்கத்துக்கான சஜ்தா கிடையாது, கண்ணியத்துக்கான சஜ்தா. ஆனால் அந்த சஜ்தா கூட இந்த ஷரியத்தில் ஹராமாக்கப்பட்டது. காரணம், அதன் வழியாக மக்கள் ஷிர்கில் போய்விடக் கூடாது என்பதற்காக தானே. ஆகவே பாருங்கள், வரம்புக்குள் இருந்து கொண்டு நல்லடியார்களை நேசிக்க வேண்டும், வரம்புக்குள் இருந்து கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், வரம்புக்குள் இருந்து கொண்டு அவர்களை புகழ வேண்டும், வரம்புக்குள் இருந்து கொண்டு அவர்களை பின்பற்ற வேண்டும். கண்மூடித்தனமாக இப்படி மூதாதைகள் மூதாதைகள் என்று சொல்லி இந்த மக்கத்து காஃபிர்கள் பின்பற்றினார்களோ, கண்மூடித்தனமாக அப்படி பின்பற்றக்கூடாது. ஆகவே அவுலியாக்கள் விஷயத்திலே, நல்லடியார்கள் விஷயத்திலே அவர்களை புகழ்ந்தாலும் சரி, கண்ணியப்படுத்தினாலும் சரி, நேசித்தாலும் சரி, பின்பற்றினாலும் சரி, வரம்புக்குள் இருந்து இதை செய்யாமல் வரம்பு மீறி நாம் போனால் அது மிக மிக டேஞ்சரான ஒரு விஷயம்.
அது உடனே ஷிர்கில் நம்மை தள்ளிவிடக்கூடிய ஒரு காரியம். சொல்ல போனால் அன்பானவர்களே, மனிதர்களுக்கு மத்தியில் முதலாக ஷிர்க் ஆரம்பித்ததுக்கு காரணமே அவுலியாக்கள் விஷயத்தில் வரம்பு மீறுதல். எப்படி ஷிர்க் ஆரம்பித்தது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலாக வந்தார்களே, அந்த காலத்தில் மக்கள் என்ன செய்தார்கள்? இறந்து போன நல்லடியார்கள் பெயரில் சிலைகளை உருவாக்கினார்கள். இபாதத் செய்வதற்கு அல்ல, கண்ணியப்படுத்துவதற்கு. எப்படி இந்த காலத்தில் கூட கட்சி தலைவர்கள் இன்னார் இன்னார் என்று சொல்லி போட்டோ போடுவார்கள், அதையும் தாண்டி சிலை வைப்பார்கள் கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில். அப்படிதான் அந்த காலத்தில் நிச்சயித்தார்கள். கண்ணியப்படுத்தலாம் என்கிற பெயரில் இறந்து போன நல்லடியார்களுக்காக உருவப்படங்கள், அடுத்த கட்டத்தில் சிலைகள் உருவாக்கி தன்னுடைய சபைகள் வைத்தார்கள். காலப்போக்கில் அந்த சிலைகளையே அடுத்தடுத்த தலைமுறையினர் வணங்க தொடங்கி விட்டார்கள் என்பது வரலாறு. இப்னு அப்பாஸும் இந்த விளக்கத்தை நமக்கு சொல்கிறார்கள். நூஹ் அத்தியாயத்தில் 23வது வசனத்தை படித்து பாருங்கள். அந்த வசனத்திலே காஃபிர்கள் சிலை வணங்கிகளை பார்த்து சொல்வார்கள், தலைவர்கள் பொதுமக்களை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் தன்னுடைய சிலைகளை எல்லாம் விடக்கூடாது. இந்த நூஹ் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்கிறார் என்ற அடிப்படையில் சிலைகளை எல்லாம் விட்டுவிடாதீர்கள். வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், எந்த சிலையும் நீங்கள் விடாதீர்கள், அத்தனை சிலைகளையும் நீங்கள் வணங்குங்கள் என்பதாக காஃபிர்கள் தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் எல்லாம் யார்? எல்லாமே நல்லடியார்கள், வாழ்ந்து இறந்து போன நல்லடியார்கள் பெயரில் சிலைகளை வைத்து கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் காலப்போக்கில் அதையே வணங்கப்படும் சிலைகளாக மாற்றி விட்டார்கள். அதைதான் அந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த காஃபிர்கள் சொல்வதாக சொல்லி காட்டுகிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் தருகிறார். ஆகவே மாணவர்களே, பாருங்கள், அவுலியாக்கள் விஷயத்தில் வரம்பு மீறி போனால் அது அப்படியே ஷிர்கில் நம்மை தூக்கி எறிந்துவிடும், ஷிர்கில் போட்டுவிடும். ஆகவேதான் அவுலியாக்கள் விஷயத்தில் நாம் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது அவுலியாக்கள் வாழும் பொழுது. அவுலியாக்கள் இறந்து விட்டால், யாரை நாம் நல்லடியார்களாக கருதுகிறோமோ அவர்கள் இறந்து விட்டால், இறந்து போன பிறகு அவர்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறிய காரியம் தான் என்னது? அவர்களுடைய அடக்கஸ்தலத்தை வணங்கும் இடமாக மாற்றிக் கொள்வது. அல்லாஹ்வை தான் வணங்குகிறோம், ஆனால் எங்கு வணங்குகிறோம்? அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு நெருக்கமாக. இது வரம்பு மீறிய செயல். ஆதாரங்கள் நாம் அடுத்து சொல்வோம். அதே போல அவர்களுடைய அடக்கஸ்தலங்களை உறுதியாக கட்டுவது, அல்லது அவர்களுடைய கபறுகள் அடக்கஸ்தலங்கள் மீது பில்டிங் கட்டுவது, இந்த தர்கா எல்லாம் என்னது? அடக்கம் செய்யப்பட்ட அந்த மண்ணறையை உறுதியாக கட்டி அதை பல விதத்தில் அலங்கரித்து அதன் மீது கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்தை தர்காவை பல விதத்தில் அலங்கரிப்பது தானே. எல்லாமே வரம்பு மீறிய காரியங்கள். அதற்கான ஒரு சில ஆதாரங்களை பாருங்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீ முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸஸல் கபர் வ அன் யுக்அத அலைஹி வ அன் யுப்னா அலைஹி. கபறுகளை உறுதியாக கட்டுவது, செங்கல் எல்லாம் வைத்து உறுதியாக கட்டுவதையும், கபறுகள் மீது உட்காருவதையும், கபர் மீது கட்டடம் கட்டுவதையும் நபிகள் நாயகம் அவர்கள் தடுத்தார். தெளிவான ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸ் ஒரு முஸ்லிமுக்கு சொல்லப்பட்டால், ஓ இது எல்லாம் கபறுகளை உறுதியாக கட்டுவது, தர்கா கட்டுவது எல்லாம் தப்பா என்று புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு ஹதீஸே போதுமானது. அடுத்து இமாம்களுடைய விளக்கங்கள் கூட தேவையில்லை, ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. இருந்தாலும் இமாம்களுடைய விளக்கங்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிறது. ஹதீஸ் சொல்கிறது, கபறுகளை உறுதியாக கட்டக்கூடாது, கபர் மீது கட்டடம் கட்டக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார் என்று ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அடுத்து பாருங்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு தோழரை பார்த்து சொல்கிறார், அலா அபஅஸுக அலா மா பஅஸனி அலைஹி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் என்னை ஒரு முறை எந்த காரியத்துக்காக வேண்டி அனுப்பி வைத்தார்களோ அதே காரியத்தை, அதே கடமையை செய்வதற்கு நான் உம்மை அனுப்ப வேண்டாமா? எந்த காரியத்துக்காக நபிகள் நாயகம் என்னை அனுப்பினார் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லா ததஅ திம்சாலன் இல்லா தமஸ்தஹ் வலா கப்ரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைதஹ்.
எந்த சிலையை நீ கண்டாலும் அந்த சிலையை அடித்து நொறுக்கிவிடு, தூள் தூளாக்கி விடு. அதேபோல் உயர்ந்த கபரை கண்டால் அதை மற்ற கபறுகளுக்கு ஈக்குவலாக சமமாக ஆக்கிவிடு. இந்த கடமையை நிறைவேற்ற நபிகள் நாயகம் என்னை அனுப்பினார்கள், இதே கடமையை செய்வதற்கு நான் உம்மை அனுப்புகிறேன் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒரு தோழர் அபுல் ஹையாஜ் ஹா அலிஃப் ஜீம் அபுல் ஹையாஜ் அவர்களை அனுப்பியதாக ஹதீஸ். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதற்காக அனுப்பினார்? சிலையை கண்டால் அந்த சிலை உடைத்து விடுங்கள், ஷிர்க் செய்வதற்கு வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்க வேண்டாம். அதே போல உயர்ந்த கபரை கண்டால், மன்னரையை கண்டால் மற்ற கபறுகளுக்கு அதை ஈக்குவலாக ஆக்கி விடுங்கள். இது தரை மட்டம் கிடையாது, தரைக்கு ஈக்குவலாக அந்த கபரை ஆக்கி விடுங்கள் அப்படி பொருள் அல்ல. மற்ற கபறுகள் காட்டிலும் ஒரு கபர் மாத்திரம் ஸ்பெஷலாக ஹைட்டாக இருந்தால் அதை மற்ற கபறுகளுக்கு ஈக்குவலாக சமமாக ஆக்கி விடுங்கள் என்று பொருள். ஆகவே கபறுகளை என்ன செய்யக்கூடாது? பொது மக்களுடைய கபரை காட்டிலும் இவர் நல்லடியார், இவர் பெரிய முத்தகி, இவர் பெரிய சாலிஹீன்கள் ஒருவர், இவர் பெரிய மார்க்கறிஞர் என்றெல்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது? பொதுமக்களுடைய கபரை காட்டிலும் சிலருடைய கபரை ஸ்பெஷலாக உயர்த்தி கட்டுவதோ, மார்பல்ஸ் வைத்து செங்கல் வைத்து உறுதியாக கட்டுவதோ, அதில் கல்வெட்டு மாதிரி இவர் இன்னார் இன்னார் அலா இன்ன அவுலியா அல்லா இலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் வசனங்களை போடுவதோ, அவருடைய வம்சாவளி போடுவதோ, அவருடைய இறந்த டேட்டு பிறந்த டேட் எழுதுவதோ, ஸ்பெஷலாக இப்படி சில கபறுகளை கட்டுவது கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். தர்கா எல்லாமே ஸ்பெஷலாக கட்டப்பட்ட கபறுகள் தானே, மற்ற கபறுகளை காட்டிலும் உயர்த்தி அதை அலங்கரித்து அதன் மீது கட்டடம் எல்லாமே இந்த ஹதீசுகள் அடிப்படையாக வைத்து பார்த்தால் வரம்பு மீறிய செயல்கள். இந்த ஹதீசுகளை விட வேறு என்ன நமக்கு தேவை யோசித்து பாருங்கள், எவ்வளவு தெளிவான ஹதீசுகள். ஆனால் எல்லா ஹதீசுகளும் விளைச்சுவார்கள். இந்த தர்கா வணங்கிகள் தப்பான விளக்கங்களை சொல்வார்கள், தப்பான விளக்கங்களை சொல்லி மக்களை ஏமாற்றுவார்கள். அதற்காக தான் இமாம்களுடைய விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ஹதீசுகளுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் பொய்யானவை, தப்பானவை என்பதை கண்டுபிடிப்பதற்காக தான் இமாம்களுடைய விளக்கம் நமக்கு தேவை. பாருங்கள், இந்த இமாம்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள், இந்த மக்கள் என்ன விளக்கம் சொல்லி மக்கள் ஏமாத்துகிறார்கள் என்பதை பிரித்து பார்ப்பதற்கு இமாம்களுடைய விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்தபடி அன்பானவர்களே, இன்னொரு முக்கியமான ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட அந்த நாட்களிலே வஃபாத் ஆவதற்கு ஒரு நாள் முன்பு 2 நாள் முன்பு சொன்ன ஹதீஸ் இது. நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த காலத்தில் சொன்ன ஹதீஸ். என்ன ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கட்டும், யூதர்கள் மீது நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். அவர்கள் தன்னுடைய அம்பியாக்களின் அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். வணக்கஸ்தலங்கள் சொன்னால் என்ன? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம். ஆனால் எங்கு உட்கார்ந்து? அம்பியாக்களுடைய கபறுகளுக்கு நெருக்கமாக. அல்லாஹ்வையே வணங்கினாலும் கபறுகளுக்கு நெருக்கமாக உட்கார்ந்து வணங்கினாலே தப்பு, அது மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய சாபத்தை தேடித்தரக்கூடிய பாவம் என்று நபிகள் நாயகம் இங்கு சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், அந்த கபரையே வணங்கும் விதமாக சில செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டால் அது எவ்வளவு மோசமான காரியம், ஷிர்கான காரியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் மேடையிலே பயானிலே தர்காவுக்கு போக வேண்டும், அங்கு போய் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும், இதெல்லாம் கண்ணியப்படுத்தக்கூடிய செயல்கள் தானே தவிர நாங்கள் அதையெல்லாம் வணங்கவில்லை என்று தப்பான விளக்கங்களை சொன்னால் அந்த விளக்கங்களை நீங்கள் ஏற்பீர்களா அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தெளிவான ஹதீசுகளை ஏற்பீர்களா? உண்மையான முஸ்லிமாக இருந்தால் 1000 பேர் விளக்கங்களை சொல்லட்டும், தர்காவுக்கு போக வேண்டும், அங்கு கபர்களை சுத்தி தவாஃப் செய்ய வேண்டும், இதெல்லாம் கண்ணியப்படுத்துறதுக்காக செய்கிறோம், வணங்குவதற்காக செய்யவில்லை என்று 1000 விளக்கங்களை சொல்லட்டும். 1000 விளக்கங்களுக்கு நேர்மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு ஹதீஸ் அம்பியா பெருமக்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடங்களாக மாத்தி கொண்ட அந்த யூதர்கள் மீது நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. இதெல்லாம் வழிகேடு
என்பதை புரிந்து கொள்வதற்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எதற்காக நபிகள் நாயகம் வஃபாத் ஆவதற்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி இந்த ஹதீஸை சொன்னார் என்று சொன்னால், தன்னுடைய சமூகத்தை எச்சரிக்கை செய்வதற்காக, ரசூலுடைய கபரை எப்படி ஆக்கிக் கொள்ளக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் இப்படி சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, கபறுகளை உறுதியாக கட்டக்கூடாது, கபர்கள் மீது கட்டடம் கட்டக்கூடாது, கபர்களுக்கு நெருக்கமாக நின்று உட்கார்ந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடாது என்றெல்லாம் இந்த ஹதீசுகள் தடை விதிக்கிறது என்று சொன்னால், இந்த தர்கா என்கிற கான்செப்டை இஸ்லாத்தில் கிடையாது. தர்கா என்கிற ஒட்டுமொத்த கான்செப்டை இந்த ஹதீசுகள் தடுக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது என்று. அது எப்படி இஸ்லாம் ஆகும்? ஆகவே இமாம்கள் இப்போது பாருங்கள், இமாம்கள் இதை குறித்து என்ன பேசி இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி அவர்களுடைய புத்தகத்திலே அல் என்கிற நூலில் முதல் பாகம் பேஜ் நம்பர் 92 பார்க்கிறோம். அவர்கள் இமாம் ஷாஃபி அவர்கள் எழுதுகிறார்கள், அடக்கஸ்தலங்களுக்கு நெருக்கமாக ஏன் வணங்கக்கூடாது, கபிரிஸ்தானில் ஏன் தொழக்கூடாது, ஏன் அந்த தடை வந்திருக்கிறது என்கிற அந்த காரணத்தை குறித்து பேசும் பொழுது சொல்கிறார்கள், லிகௌனில் மக்பரதி இக்தலதத் பிலஹம் வஇதாமில் அம்வாத் ஃபஸாரத் நஜிஸஹ். அடக்கஸ்தலங்களிலே மையத்துகளை அடக்கம் செய்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய இந்த மண் மையத்துகளுடைய எலும்புகளோடு, கரியோடு, மாமிசத்தோடு, இரத்தத்தோடு கலந்து போன காரணத்தினால் அந்த மண் நஜிசான மண்ணாக மாறிவிடும். ஆகவே அங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கலாகாது, நஜிசான இடத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடாது. இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இது, நான் சொல்லவில்லை. சரி, இந்த காரணம் என்னவோ, மார்க்கத்தில் அங்கு வணங்குவது தடை செய்யப்பட்ட காரியம் என்பதை இமாம் ஷாஃபிஈ தெளிவுபடுத்துகிறார்களா இல்லையா? அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எங்கு நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோமோ அங்கு பிறரை அடக்கம் செய்யக்கூடாது, மனிதர்களை அடக்கம் செய்யக்கூடாது. அடக்கம் செய்யப்பட்ட இடமாக இருந்தால் அங்கு அல்லாஹ்வை வணங்கக்கூடாது. சிம்பிளான விஷயம். இஸ்லாம் என்ன சொல்கிறது? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடமா அங்கு யாரையும் அடக்கம் செய்யாதீர்கள், அது அடக்கம் செய்யப்பட்ட இடமா அங்கு அல்லாஹ்வை வணங்காதீர்கள். அதுதான் இமாம் ஷாஃபி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். ஏன் அடக்கஸ்தலத்தில் வணங்கக்கூடாது என்று சொன்னால், அங்கு மையத்தை நாம் அடக்கம் செய்திருக்கிறோம், மையத்துடைய எலும்போடு, கரியோடு, இரத்தத்தோடு அந்த மண் கலந்து விட்டது, மண்ணோடு மண்ணாக அது கலந்து விட்டது. ஆகவே அது நஜீசான இடமாக மாறிவிட்டது என்கிற அடிப்படையில் அங்கு அல்லாஹ்வை வணங்கலாகாது. அடுத்து அல் இமாம் ஷாஃபியுடைய நூலாகிய அல் உடைய முதல் பாகம் அதே 92, 93 இமாம் ஷாஃபி சொல்கிறார், அக்ரஹு ஐ யுஅzzம மக்லூக் ஹத்தா யுஜஅல் கப்ருஹு மஸ்ஜிதன் மகாஃபத அல் ஃபித்னதி அலைஹி வ அலா மன் பஅதஹு மினன் நாஸ். ஒருவருடைய கபரை கண்ணியப்படுத்தி ஒரு கட்டத்தில் அந்த கபரை சஜ்தா செய்யும் இடமாக ஆக்கிக் கொள்வதை நான் ஹராமாக கருதுகிறேன். இப்படி செய்யக்கூடாது, இது மக்களை குழப்பத்தில் போடக்கூடிய ஒரு காரியம். காலப்போக்கில் மக்கள் ஷிர்க் என்கிற குழப்பத்தில் போய்விடுவார்கள் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்திலே பேசுகிறார். ஆகவே கபறுகளை கண்ணியப்படுத்துவதை நான் ஹராமாக வெறுக்கிறேன் என்று சொன்னால் ஹராம் என்று பொருள். பெரிய பெரிய இமாம்கள், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் போன்றவர்கள் நான் அதை வெறுக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை ஹராம் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துவார்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே இன்னல்லாஹ கரிஹ லகும் கீல் வகால் வகஸரத் அஸ்ஸுஆல் வஇதாஅத் அல்மால் என்கிற அந்த ஹதீஸில் அல்லாஹ் உங்களுக்காக இதை வெறுத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அந்த வெறுத்திருக்கிறான் என்கிற வார்த்தையை ஹராம் என்கிற பொருளில் பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதே போல்தான் இந்த இமாம்கள் நான் அதை வெறுக்கிறேன் என்று சொன்னால் மக்ரூ என்பது கிடையாது அர்த்தம், ஹராம் என்கிற பொருளில். ஆகவே இமாம் ஷாஃபி என்ன சொல்கிறார்? அல் நூலின் முதல் பாகம் 92, 93 பக்கத்திலே இந்த விளக்கங்கள்லாம் வந்திருக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? கபரை கண்ணியப்படுத்தக்கூடாது. கண்ணியப்படுத்தக்கூடாது என்றால் என்ன? இது எல்லாருடைய கபர், ஸ்பெஷல் கபர் இது என்று சொல்லி செங்கல் வைத்து, மார்பல்ஸ் வைத்து கட்டுவது, அந்த கபர் மீது பச்சை துணி போடுவது, சிவப்பு நிற துணி போடுவது, பூக்கள் போடுவது, அந்த கபருக்கு நெருக்கமாக ஊதுபத்தி கொளுத்துவது, எல்லாமே அந்த கபரை கண்ணியப்படுத்துவதற்கு ஆதரவு செய்கிறார்கள். இமாம் ஷாஃபி சொல்கிறார், கபரை கண்ணியப்படுத்துவது ஹராம், இது காலப்போக்கிலே ஃபித்னாவில் போட்டுவிடும் என்பதாக
இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி இருக்க அன்பானவர்களே, தன்னை ஷாஃபி ஹனஃபி என்று சொல்லிக் கொண்டு தர்காக்களை எல்லாம் உருவாக்கி அதை வணங்குகிறார்களே, அவர்கள் எப்படி இந்த இமாம்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக இருக்க முடியும்? எல்லாமே ஏமாத்து வேலை. இமாம்களுடைய பெயரை சொல்லி, சஹாபாவுடைய பெயரை சொல்லி, அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் என்கிற பெயரை பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சீரியஸாக எடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள் அன்பானவர்களே, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் தொடர்பாக மசாயிருல் இமாம் அஹ்மத் என்கிற ஒரு நூலிலே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுடைய மகன் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இடமிருந்து அறிவித்த ஒரு தகவலை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு சென்றால், யாராவது ஜியாரத்துக்கு ரசூலுடைய கபரை பார்ப்பதற்கு மதீனாவுக்கு போயிருக்கும் பொழுது ரசூலுடைய கபரை ஜியாரத் செய்ய யாராவது போனால் அங்க என்ன செய்யக்கூடாதாம்? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை தொடுவதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு நெருக்கமாக உட்காருவதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய செவரு எல்லாம் தொட்டு தொட்டு பரக்கத் தேடுவதோ, இதெல்லாம் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தொடுவதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு நெருக்கமாக இருக்கும் செவறுகளை தொட்டு பரக்கத் தேடும் விதமாக செய்வதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு நெருக்கமாக உட்கார்ந்து வணங்குவதோ, இதெல்லாம் கூடாது, ஹராம் என்பதாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். ஆம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் என்ன சொல்லி இருக்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் இருக்குமே, அந்த மெம்பரை யாராவது தொட்டு, இந்த மெம்பரில் தான் நபிகள் நாயகம் நின்று உட்கார்ந்து இருக்கிறார், நின்று குத்பா கொடுத்திருக்கிறார், இது நபிகள் நாயகம் நின்ற இடம் என்கிற அந்த சிந்தனையில் யாராவது தொட்டு பரக்கத் தேடும் விதமாக செய்தால் அது கூடும் என்பதாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கபறுகள் விஷயத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள், கபரை தொடக்கூடாது பரக்கத் தேடும் விதமாக, கபருக்கு நெருக்கமாக இருக்கும் செவரையும் தொடக்கூடாது பரக்கத் தேடும் விதமாக, கபருக்கு நெருக்கமாக உட்கார்ந்து இபாதத்தும் செய்யக்கூடாது, கடந்து சலாம் சொல்லி கடந்து போக வேண்டும், இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த இரண்டு இமாம்களுடைய கூற்றுகளை நாம் பார்த்த பிறகு சுருக்கமாக இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் டைரக்டாக இந்த கபர்கள் விஷயத்தில், நல்லடியார்களுடைய அடக்கஸ்தலங்கள் விஷயத்தில் பேசியதாக நான் தேடி பார்த்ததில் டைரக்டாக கூற்றுகள் கிடைக்கவில்லை. ஆனால் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், நான்கு இமாம்களையும் நாம் கண்ணியமிக்க இமாம்களாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த இமாம்கள் இந்த கொள்கை சத்திய கொள்கை என்பதாக நான் நம்புகிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, சிம்பிளான கேள்வி, இந்த நான்கு இமாம்களில் எந்த இமாம் நல்லடியார்களுடைய கபறுகளை பார்க்க போனால், ஜியாரத் செய்ய போனால் அங்கு தவாஃப் செய்ய வேண்டும், அங்கு சஜ்தா செய்ய வேண்டும், குனிந்த அந்த கபரை தொட வேண்டும், அந்த கபர் மீது பச்சை துணி போட வேண்டும், அந்த கபருக்கு நெருக்கமாக ஊத்பத்தி கொளுத்த வேண்டும், கபருக்கு நெருக்கமாக தேங்காய் உடைக்க வேண்டும், அந்த கபரை உறுதியாக கட்ட வேண்டும், அலங்கரிக்க வேண்டும், அந்த கபர் மீது தர்கா கட்ட வேண்டும், தர்காக்கு போக வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, தர்காக்கு போகும்போது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். இப்போது நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த இமாம்கள் பேசியிருக்கிறார்களா? யாராவது ஒரே ஒரு தகவலை கொண்டு வந்து, ஆதாரப்பூர்வமான ஒரு தகவலை கொண்டு வந்து காட்டட்டுமே, சேலஞ்ச் இது. யாராவது ஒரு தகவல், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் அபு ஹனீஃபா கபறுகளுக்கு போனால் அங்கு பச்சை துணி போட வேண்டும், பூ போட வேண்டும், நெருப்பு கொளுத்த வேண்டும் என்பதாக தர்காவில் என்னென்ன நடக்கிறதோ அந்த அனாச்சாரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த இமாம்கள் செய்யும்படி ஏவியதாக ஒரே ஒரு தகவல் கொண்டு வந்து காட்டினால் சரி, இது சரியான விஷயம்தான் என்று ஏற்றுக்கொள்ளலாம். காட்டவே முடியாது. பொய்யான தகவல்களை இட்டுக்கட்டி வைத்திருக்கிறார்கள். என்ன பொய்யான தகவல்? இமாம் ஷாஃபி சொன்னார்களாம், பொய்யான தகவல் இது. இமாம் ஷாஃபி மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார்களாம், நான் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கபருக்கு போகும் பொழுது பரக்கத்து தேடுகிறேன். இமாம் அபு ஹனீஃபாவுடைய கபர் என்ன? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள்.
மதீனாவிலும் இருந்தார்கள். இமாம் மாலிக்கிடம் படிக்கும் பொழுது நாம் வரலாற்று சொல்லி இருக்கிறோம். அடுத்து எகிப்துக்கு போனார்கள், பகதாதுக்கு போனார்கள். மக்காவில், மதீனாவில், எகிப்தில் சஹாபா பெருமக்களுடைய கபர்கள் இருக்கிறது. ஏன் மதீனாவில் நபிகள் நாயகம் அவர்களுடைய கபர் இருக்கிறது. அங்கெல்லாம் இமாம் ஷாஃபி வாழ்ந்திருக்கிறார், தங்கியிருக்கிறார். இமாம் அபு ஹனீஃபாவை விட சிறந்த நல்லடியார்களுடைய கபருக்கே அவர்கள் போய் பர்க்கத் தேடவில்லை. அதற்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. அவரின் இமாம் அபு ஹனீஃபாவுடைய கபருக்கு பர்க்கத் தேட போவார். பொய்யான தகவல், இமாம் ஷாஃபி மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று பல இமாம்கள் இந்த தகவலை குறித்து செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இது இமாம் ஷாஃபி மீது இட்டுக்கட்டப்பட்ட தகவல். அதே போல்தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் மீதும் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரசூலுடைய கபரை தொட வேண்டும், பர்க்கத் தேட வேண்டும் என்று சொன்னதாக இட்டுக்கட்டி வைத்திருக்கிறார்கள் தகவலை. ஆனால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொன்ன தகவலை நாம் சற்று முன்பு பார்த்தோம். மிம்பர், ரசூல் அவர்கள் நின்று குத்பா கொடுத்தாரே, அந்த மிம்பரை யாராவது தொட்டு பர்க்கத் தேடும் விதமாக டச் பண்ணால் தப்பில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் ஹபர் என்று வரும் பொழுது ஹபரை தொடக்கூடாது என்றுதான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொன்ன விளக்கத்தை நாம் பார்த்தோம். ஆக இப்படி இமாம்கள் மீது செய்தி இட்டுக்கட்டி மக்களை ஏமாற்றுவார்கள். இந்த மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இமாம்கள் ஹபர்கள் விஷயத்திலே இப்படியெல்லாம் என்ன அனாச்சாரங்கள் தர்காவில் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்ய சொன்னதாக, ஏவியதாக எந்த ஒரு தகவலையும் கொண்டு வந்து காட்ட முடியாது. மாறாக இந்த ஹபர்களை அலங்கரிக்க கூடாது, கண்ணியப்படுத்தக் கூடாது. எல்லா இமாம்களும் ஒருமித்த கருத்தாக ஹபர்கள் மீது விலக்கு ஏற்றக்கூடாது என்று சொன்னதாக பல இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏகோபித்த கருத்து. இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் எல்லோரும் ஹபர்கள் மீது விலக்கு ஏற்றக்கூடாது என்று ஏகோபித்த கருத்தாக சொன்னதாக. அந்த கூற்றுகளை தேடி பார்த்ததில் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் பல இமாம்கள், எல்லா இமாம்களுடைய ஏகோபித்த கருத்து இது என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே மாணவர்களே, இந்த தர்காவில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் எல்லாம் இஸ்லாமாக இருந்திருந்தால் நபிகள் நாயகம் அதை செய்திருப்பாரே, சஹாபா பெருமக்கள் அதை செய்திருப்பார்களே. இந்த இமாம்கள் தர்கா கட்டி நபிகள் நாயகமுடைய கபர் இருந்தது, அந்த கபரை வைத்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்திருப்பார்களே. யாருமே செய்யாமல் இருக்க தர்காவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இஸ்லாம் ஆகும் அன்பானவர்களே? ஆக இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தை, இதெல்லாம் இஸ்லாம் கிடையாது, இது இமாம்களுடைய வழி அல்ல, இது சஹாபாவுடைய வழி அல்ல, இது நபிகள் நாயகம் காட்டி தந்த சுன்னா வழிமுறை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு மக்களுக்கும் இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் சிந்திக்கும்படியா எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் இமாம்களை நம்புகிறீர்களா இல்லையா? இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, ஆம் நம்புகிறேன். அந்த இமாம்கள் இந்த தர்கா வணக்கத்தை செய்திருக்கிறார்களா? தர்கா கட்டுவது கூடும், அது தர்கா கட்டுவது நல்லது, தர்கா கட்டி அதில் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், ஏதாவது சட்டம் பேசி இருக்கிறார்களா அவர்கள்? சஹாபா பெருமக்களை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, எந்த முஸ்லிமாக இருந்தாலும் ஆம் நம்புகிறேன். அந்த சஹாபா ஏதாவது இந்த இத்தகைய விஷயங்களை செய்தார்களா என்று சஹாபாவை, இமாம்களை அடிப்படையாக வைத்து நாம் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல முயற்சிக்க வேண்டும். தர்கா வணக்கம் போன்ற ஷிர்கான காரியங்களை விட்டு தடுக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.